அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா அவனுடைய அருட்பெரும் கிருபை, புனிதமான இரவுல அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கின்றான். குறைவான மக்கள் இருக்க காரணம் என்னன்னா, அந்த பெருநாளுடைய நெருக்கத்தில் வந்துட்டோம். எல்லோரும் சந்தோஷமாக குர்பானி கொடுப்பதற்காக ஆடுகளை ட்ரெஸ் எடுப்பாங்க. அதற்காக ஒரு கூட்டம் போக தான் செய்யும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு கூட்டம். ட்ரிப்ளிகன் ஹைரோடு, அந்த மீசாப்பேட் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே மக்கள் எல்லாம் அந்த உல்ஹியா, அந்த அமல்களை செய்வதற்காக அவர்கள் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஆடை நோக்கி அவர்கள் செல்லக்கூடிய நேரம் இது. அதனால் ஒரு இன்றைய இரவு அமல் செய்யக்கூடிய நேரம், அதுவும் அமல்கள் தான். ஆனால் அதை அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இரவாக இருக்கு. அன்பர்களே, கடைசியில் வந்துட்டோம். பிறை 9 அரஃபாவுடைய இரவுல இருக்கிறோம். அடுத்தபடியாக பெருநாள் ஒரு இரவு. இதை 2 நமக்கு அல்லாஹ் இப்போ வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். போன 8 அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இரவுகளை நாம் மதித்தால் என்னங்க, அல்லாஹ் இந்த இரவுகளை அமல் செய்வதை விரும்புகின்றான். இப்போ அந்த பாக்கியத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். பெருநாள் இரவு யார் விழித்திருந்து வணங்குகின்றார்களோ, இபாதத்தில் ஈடுபடுகின்றார்களோ, உலகத்தில் மறுமையில் என்ன மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அவருடைய கல்வு சலாமத்தா இருக்கும். அல்லாஹ் சலாமத்தா வச்சிருப்பான். ஹைர். அதனால நமது பள்ளியில் இன்றைய தினம் நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நாளைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் 10 மணியிலிருந்து 12 மணி வரை தௌபாவுடைய மஜ்லிஸ் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கலந்துக்கங்க. கபருக்கு போன பிறகு தௌபாவுடைய மஜ்லிஸ் வர முடியாது. கபருக்கு போன பிறகு அரஃபாவுடைய மஜ்லிஸுக்கு வர முடியாது. கபருக்கு போன பிறகு நாம் நல்லமல்கள் செய்யணும்னா நம்மளால முடியாது. ஆனால் நமக்கு இப்போ ஒரு வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதனால உயர்வான இரவுல இருக்கிறோம். அல்லாஹ் எப்படி இந்த இரவை மதிக்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னுடைய அடியார்கள், நரகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் எண்ணில் அடங்காக விடுதலை செய்கிறான், மன்னிக்கின்றான். இப்போ அந்த நேரத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அரஃபாவுடைய நாள் இன்னைக்கு சென்ற ஹாஜிகள் எல்லாம் இன்று அரஃபால இருந்து முஸ்தலிஃபா செல்ல இருக்கின்றார்கள். அந்த நல்லமல்கள் செய்வதற்காக அவர்கள் செல்ல இருக்கின்றார்கள். அன்பர்களே, இந்த அரஃபா எப்படி அல்லாஹ் ஒன்று கூட்டுறான். எத்தனையோ பல நாடுகளில் இருந்து தோற்றங்கள் வேறு, உணவுகள் வேறு, ட்ரெஸ் வேறு, இப்படி மொழிகள் வேறு, எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி, வெள்ளையர் கருப்பர், எப்படி நெட்டையருக்குள்ள எல்லா மக்களையும் அங்கே பார்க்கலாம். கண்கொள்ளா காட்சி. இப்போ அதை நாம பார்க்கணும் இல்லைங்களா? அந்த கண்கொள்ளா காட்சியை ஒவ்வொரு முஸ்லீமும் அதை அனுபவிக்கணும் இல்லைங்களா? ஒவ்வொரு மூமினும் அனுபவிக்கணும் இல்லைங்களா? இன்றைய இரவு யாரெல்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் கபூல் செய்கிறான். எல்லாம் அந்த அரஃபாவை எனக்கு நசீபாக்கியா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தாருக்கு நசீபாக்கியா அல்லாஹ். நாம இந்த அரஃபாவுடைய இரவை மதித்தால், வாழ்நாளில் நாம இந்த அரஃபா உடைய இரவை மதிப்போமையானால் நிச்சயமாக அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவான். நமக்கு இப்ப என்ன பெருமானார் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஹாஜிகளுக்கு அரஃபா, ஆனால் அங்கு செல்லாதவர்கள், ஹஜ்ஜு செய்ய முடியாதவர்களுக்கு என்னங்க அரஃபா? இன்றைய இரவு, நாளை காலையில சுபு. இப்போ இன்றைய இரவு அந்த அரஃபாவுடைய இரவுல நாம இருக்கிறோம். எல்லாம் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் இந்த அங்க காட்சிகள் என்னங்க, ஒவ்வொரு மக்களும் கூடி கூடி கதறக்கூடிய காட்சிகள், அழுகக்கூடிய காட்சிகள், அந்த ரப்பிடத்துல புகழக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கலாம். அன்பர்களே, அல்லாஹ் மலக்குகளை கொண்டு வந்து காட்டுறான். பாரு என்னுடைய அடியார்கள், அவர்கள் என்ன இலான்னு சொல்றாங்க, ரப்புன்னு சொல்றாங்க, எனக்கு சுக்ரு செய்யறாங்க, தக்பீர் தாலி தஹ்மீது செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அது அல்லாஹ் காட்டுறான், அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். ஆனா அதே போல இன்றைய இரவுகள் நாம சிறிது நேரம் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் இக்லாசான முறையில் நாம் அந்த ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹு தாலா பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நண்பர்களே, ஆதலால் அரஃபா பற்றி கேட்கும் பொழுது ஒரே அந்த அரஃபாவுடைய மண் எப்படிப்பட்ட மண்,
அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹாஜிகள் அந்த அரஃபாவுடைய அரஃபான்னா என்னங்க? பெருமானார்கிட்ட கேட்கும் பொழுது அரஃபானா என்ன? ஹஜ்ஜுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுனா என்ன? அரஃபா. ஹஜ்ஜுன்னாவே அரஃபால சில மணி நேரம் தங்குவது தான். இறந்தவர்கள் சில பேர் போவாங்க, இறந்துடுவாங்க, உடனே அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு கொண்டு வருவாங்க. ஹாஜிகள் அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து ஒரு சில நேரங்கள் இருக்க வச்சு திருப்பிய கூட்டு போவாங்க. ஹஜ் அவருக்கு கபூல் ஆகுது. அதற்காக அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியம். அப்ப அதனால உடல் நல பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அங்க வந்துட்டு ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு நிக்க வச்சுட்டு ஒரு சில மணி நேரங்கள் உடனே கூட்டு போயிடுவாங்க. ஹைர் ஐசியூ ஆம்புலன்ஸ்ல வருவாங்களா? அது சொல்றாங்க. ஐசியூ ஆம்புலன்ஸ்ல வந்து நிக்க வச்சு கூட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளும் அங்க வந்துட்டு போவாங்க அன்பர்களே. அதனால அப்படிப்பட்ட உயர்வான நாள் என்று. ஆனால் நமக்கு அந்த 9வது நாள் நாளை காலையில் இருக்கு. அதனால நாமும் இந்த இரவுகளில் நாம் மனம் உருகி கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களை கபூல் செய்கிறான். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாரும் அமைதி எங்கே போய் தேடுறது? அமைதி எங்கே இருக்கு? எல்லாரும் ஒவ்வொரு தேவைகளில் இருக்கிறாங்க. அங்கே ஃபோன் பண்ணால் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இங்கே ஃபோன் பண்ணால் இது இந்த தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு, எல்லாம் தேவை உள்ளவர்கள். அமைதியை எங்க போய் நாம் தேடுவது? அமைதி எதில் இருக்கின்றது என்று நாம் சிந்தனை செய்வோம். நமக்கு சொல்லித்தர குர்ஆன் நமக்கு சொல்லித்தருது. இப்போ மனைவியிடத்தில் இருந்தால் அமைதி கிடைச்சிடுமா? பிள்ளைகளிடத்தில் இருந்தால் அமைதி கிடைச்சிடுமா? பெற்றோர்களிடத்தில் இருந்தால் அமைதி கிடைச்சிடுமா? குடும்பத்தார்கள் சொந்த பந்தங்கள் இடத்துல இருந்தா அமைதி கிடைச்சிடுமா? நண்பர்கள் உற்ற தோழர்கள் இடத்துல இருந்தால் நன்மைகள் கிடைச்சிடுமா? இல்ல சொகுசான ஆடம்பர வீடுகளில் இருந்தால் நன்மைகள் நமக்கு அமைதி கிடைத்து விடுமா? இல்ல ஊட்டிக்கு சென்றால் அல்லது கொடைக்கானலுக்கு சென்றால், லண்டன் அமெரிக்கா இப்படி பண்ற பல அழகான கண்ட்ரிகள் சென்றால் அமைதி கிடைத்திடுமா? இந்த அமைதி எல்லாம் ஒரு சில நேரங்கள் தான், ஒரு சில நாட்கள் தான். அமைதி என்னங்க? நம்மை படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த ரப்பு நம்மை குருடனாக, செவிடனாக, அன்பர்கள் ஊமையாக, சப்பானியாக, மூட்டாளாக, அறிவியலியாக, செத்தவனாக காட்டாமல் நம்மை ஹயாத்தா அல்லாஹ் காட்டிட்டு இருக்கிறான். அன்பர்களே, உயிர் உள்ளவனாக, பேசக்கூடியவனாக, பார்க்கக்கூடியவனாக, கேட்கக்கூடியவனாக, சக்தி உடையவனாக, அறிவாளியா அல்லாஹ் காட்டிட்டு இருக்கிறான். அறிவாளியா காட்டிட்டு உள்ள நம்ம கூட இருந்து அல்லாஹ் அவன் காட்டுறான். அன்பர்களே, அதனால அந்த ரப்புவை நாம் ஜிக்ரு செய்யும் பொழுது, அந்த ரப்புவை நாம் ஜிக்ரு செய்யும் பொழுது நம்முடைய கல்பு அமைதி பெறும். அமைதியே அங்கதான் இருக்கு அன்பர்களே. அதனால் அலா பிசிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்துக்கு கல்புக்கு அமைதி என்னுடைய ஜிக்ர்ல தான் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால அந்த ஜிக்ரு இன்றைய தினம் நாம் செய்யும் பொழுது அதை அல்லாஹு தஆலா வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وسلم عليه. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله أجمعين. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை காரணமாக இந்த புனிதமான ஸலவாத் மஜ்லிஸ்ல அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சு அல்லாஹ் தஆலா நம்மளை பொருந்திக்கணுன்றதுக்காக நம்மளை சந்தோஷப்படுத்தணும். நாளைக்கு மறுமையில நம்ம சந்தோஷமா இருக்கணும். நரகத்துடைய வாடை கூட நம்ம கண்ணில் தெரியக்கூடாது, நரகத்தினுடைய வேதனை எப்படி இருக்குன்றது கூட நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு புனிதமான மஜ்லிஸ்ல அவன் விரும்பியவர்களை, அவன் நேசித்தவர்களை கொண்டு வந்து அல்லாஹ் உட்கார வச்சிருக்கான். ஏன்னா அந்த ஸலவாத் மஜ்லிஸில் எல்லாரும் கலந்துக்க முடியாதுங்க. அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் ஸலவாத் ஓத முடியும். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஸலவாத் ஓதுங்கன்றான். மோமீன்கள் யார்? அல்லாஹ்வை ஒப்புக்கொண்டவர்கள்,
மோமீன்கள், அந்த மோமீன்களை பார்த்து ஸலவாத் ஓதுங்கன்றான். மோமீன்கள் மட்டும்தான் ஓத முடியும். அந்த மாதிரி புனிதமான ஸலவாத் மஜ்லிஸில் அல்லாஹு தாலா நம்மளை கொண்டு உட்கார வச்சு அழகு பார்த்து அல்லாஹ் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நாம் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இந்த மாதிரி என் வாழ்நாள் முழுக்க இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டவுடைய பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். எத்தனோ பேரை மருத்துவமனையில் போட்டு சோதனையில் உட்கார வச்சிருக்கிறான். எந்த மருத்துவமனை போய் பார்த்தாலும் சரி நீங்கள் நிறைஞ்சு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் தாலா நம்மளை சலாமத்தாக வச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்நாள் முழுக்க இந்த மஜ்லிஸ் எனக்கு நீ குடியா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம சலாமத்தாக இருக்கும்போது அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்டு மண்டாடி கேட்டு வாங்கிடணும். அல்லாஹ் தாலா நன்றி எதிர்பார்க்குறான். நம்ம போன வாரம் பேசும்போது சொன்னோம், நன்றி இல்லை இன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினா நான் அதை அதிகப்படுத்தி கொடுக்குறேன்றான் அல்லாஹ். இன்னைக்கு அல்லாஹ் தாலா இந்த மஜ்லிஸில் வச்சிருக்கிறானா, இன்னைக்கு சலாமத்தாக வச்சிருக்கிறானா, வயிற்று வலி இல்லை, தலைவலி இல்லை, உடல் வலி இல்லை, எந்த வலியும் இல்லை, நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்கோமா, அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் என்னை சலாமத்தான முறையில் இந்த மஜ்லிஸில் வச்சிருக்கிறியா, உனக்கு நான் நன்றி செலுத்துறேன் அல்லான்னு சொல்ல. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா நாம் இருக்கும் காலமெல்லாம் நீண்ட ஆயுசுக்கு இந்த மஜ்லிஸில் சலாமத்தாக உட்கார வைப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை. நம்ம அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமானது ஸலவாத் ஓதுறது. 2வது அல்லாஹு தாலா நன்றி எதிர்பார்க்குறான். கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்றதை அல்லாஹ் விரும்புகிறான். ஏன்னா கலிமாவுடைய வாழ்க்கை என்னன்னா சொன்னாங்க, ஜஜ்ஜிது ஈமானுக்கு கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு உங்களோட ஈமானை புதுப்பிச்சுக்கிடுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஈமானை புதுப்பிக்கிறது என்ன, நாம் நம்முடைய தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யலான்றதை அல்லாஹ் கிட்ட சொல்லி சொல்லி அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் தாலா விரும்புறது என்னது, நம்ம சொல்லி காட்டுறதை விரும்புகிறான். நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா, நாம் செஞ்சதை சொல்லி காட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தாலா அவன் நமக்கு எப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஞாபகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்மளை சலாமத்தாக வச்சுக்கிட்டு இருக்கிறானா, நம்மளை ஆஃபியதாக வச்சிருக்கிறானா, நம்ம செல்வ செழிப்பாக வச்சிருக்கிறானா, நமக்கு நீண்ட ஆயுசாக வச்சிருக்கிறானா, நம்ம ஆரோக்கியமாக வச்சிருக்கிறானா, நம்ம கல்யாண பாக்கியத்தை கொடுத்துருக்கிறானா, பிள்ளைக்குட்டி பாக்கியத்தை கொடுத்துருக்கானா, பேரம்பேத்தி பாக்கியத்தை கொடுத்துருக்கிறானா, என்னென்ன பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான், வீடு வாசலை கொடுத்துருக்கான், சொத்து சுகத்தை கொடுத்துருக்கிறான், ஹஜ்ஜி பாக்கி என்னென்ன கொடுத்துருக்கானோ இது எல்லாம் மௌலா நீ தான் யா அல்லாஹ் எனக்கு கொடுத்து என்னை அழகு பார்த்து என்னை கண்ணியப்படுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிற. மற்றபடி எனக்குன்னு தனி சிறப்பு கிடையாது யா அல்லாஹ், தனி மேன்மை எனக்கு கிடையாது யா அல்லாஹ். நான் என்னவோ விடிய விடிய உட்காந்து சிக்கர் செஞ்சதுனால இந்த சேன்சன் ஆகி இந்த மாதிரி எனக்கு பாக்கியத்தை நீ கொடுத்த, அப்படியெல்லாம் இல்லை யா அல்லாஹ். உன்னுடைய கருணையை கொண்டு, உன்னுடைய கிருபையை கொண்டு, உன்னுடைய ரஹமை கொண்டு தான் நீ எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிற யா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நியாமத்தை, அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை, அல்லாஹ் கொடுத்த பொக்கிஷத்தை, அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி சிறப்பான ஒரு உதவியை நாம் சொல்லி காட்டி மௌலா நீ தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இன்றைக்கி நான் உணவு உண்டேன், இந்த உண்டது செவிக்கணுன்றக்காக நான் எந்த மாத்திரையும் போட்டுக்கலையா அல்லா, இந்த நடக்கணும், இது என்னென்ன நான் காரியங்கள் சிறப்பானவங்க எல்லாமே நீ எனக்கு சிறப்பாக கூடவே இருந்து நீ செஞ்சு கொடுத்துருக்கிறியா அல்லா. என்னோட தேவையை நீ தான் எல்லா பூ செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா அல்லா. என்னுடைய காரியத்தில் நல்ல முடிவை நீ தான் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. என்னுடைய காரியத்தில் வெற்றியை கொடுக்க போகிறது நீ தான் அல்லா. நாங்கள் எடுத்துருக்கிற வியாபாரத்தில் பறக்கத்தை நீ தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. எங்களோட தொழிலில் வெற்றியை நீ தான் கொடுக்குறியா அல்லா. எங்களுடைய முயற்சிகளை வெற்றியை நீ தான் எல்லாம் கொடுக்குறேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காட்டணும். யாருக்கு? மௌலா நீ தான் எல்லாம் செய்கிற, இதில் என்னுடைய பாட்டு எதுவுமே இல்லை கல்லையா அல்லா. யாழ்லா நான் எந்த ஒரு இதுக்கு எனக்கு எந்த தனி சிறப்பு எதுவும் கிடையாது அல்லா. உன்னுடைய ரஹமு, உன்னுடைய கிருபை, உன்னுடைய கருணையில் தான் அல்ல எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அல்லாஹ்வை சொல்லி காட்டி நாம் வாழ்க்கை வாழணும் தவிர. ஆனால் மக்கள் என்ன மனதில் இருக்கிறாங்கன்னா, சின்னதாக ஒரு சின்ன உதவி ஒருத்தர் செஞ்சுட்டா கூட சரி, அடுத்து அந்த நேரத்தில் யாரையாவது சந்தித்து நான் இந்த மாதிரி இந்த நபருக்கு இந்த உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லலைன்னு சொன்னால் இன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு நிம்மதி இல்லாமல் ஆயிடுது. அதை யார்கிட்டாவது போய் சொல்லி அந்த மனசு அப்படியாங்க நீங்கள் தான் செஞ்சீங்களா, அதான் நான் பார்த்தேன், அந்த ஆளுக்கு எப்படி பார்த்தேன், ஏன் முடியாது அவரால், சரி நீங்கள் பரவாயில்ல நீங்கள் செஞ்சீங்களா, ரைட்டு, அதான் நான் பார்த்தேன் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உங்களுடைய லெவல் வேறங்க, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய லெவலுங்க, உங்களுடைய தர்மமே பெரிய தர்மங்க, நீங்கள் நினச்சா எல்லாம் சாதிச்சுங்க, உங்களால் தாங்க எல்லாம் முடியுது. இப்படி அந்த எதிராளி அந்த ஒரு வார்த்தையை அவன் சொல்லணும், அவர்கிட்டேருந்து அந்த மாதிரி ஒரு பெருமை வரணும் அப்படின்றக்கா எந்த ஒரு விஷயத்தையும் சரி இவர் சொல்லி காட்டி தான் இவர் பெருமை அடிச்சுட்டு இருக்கார் தவிர அந்த அமலை அந்த நிமிஷத்தோட நாசமாக போயிடுது. எல்லாம் காப்பாற்றட்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறோமே தவிர நாம் விஷயம் நம்மளால் இல்லை, நாம் கூடவே இருந்து நம்முடைய மௌலாதான் இந்த தேவையை பூர்த்தி செஞ்சான்றதை அந்த நன்றி உணர்வை அல்லாஹ் கிட்ட சொல்லி அல்லாஹ் கிட்ட நாம ஈமானை புதுப்பிச்சுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ், யா அல்லாஹ் இதுவரைக்கும் நான் செஞ்சது எல்லா காரியமும் நீ தான் எல்லாம் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இனி வரக்கூடிய காலத்திலும் சரி என்னுடைய எல்லா தேவைகளும் நீ தான் எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லி ஈமானை புதுப்பிச்சு களிமாவை சொல்லணும். களிமாவை நாம் மொழியிறது, நாவை கொண்டு மொழியிறது, கல்வை கொண்டு மெய்ப்பிடுறது, கல்வால் நம்பணும், என் ரப்பு தான் என் தேவையை செஞ்சுட்டு இருக்கான்னு நம்பணுமே தவிர அதை கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு
என் ரப்பு செஞ்சான்றத உணர்வை சிந்தனையை மறந்து நாம் செய்ய போகும்பொழுது தான் அல்லாஹ்க்கு பிடிக்காம ஆயிடுது. அல்லாஹ் காப்பாற்றிட்டோம். அதனால் நம்ம ஈமான புதுப்பிக்கிறது என்னென்னா, நாம் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு வாயில் சொல்லுறதில்ல, நம்ம ஜிக்கர் செய்ய போதும். அதான் ஜிக்கர்னா நினைவுபடுத்துறது, நினைவு கூறுறது. என் ரப்பு தான் என் தேவையை புசிக்கிறான்றதை நினைவு கூறி கூறி நம்ம பேசும்போது அல்லாஹ் தஆலா சந்தோஷமாயிடுறான். இந்த அடியா என் உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கிறா, நான் தான் தேவையை பூசிறன்றதை ஒத்துக்கிட்டு இருக்கிறான், நான் தான் தேவையை பூசிறன்றதை நம்புறான், நான் தான் தேவையை பூசணுன்றதை எதிர்பார்க்கிறான். அதனால என்னுடைய அடியான் உண்மையிலே அவன் என்ன நேசிக்கிறான், எனக்கு பெருமை எனக்கு சொந்தப்படுத்திடுறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சந்தோஷமாயி நம்முடைய முழு தேவைகள் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். அதனால இப்போ நம்ம களிமா சொல்லி ஜிக்ர் செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலாவே ஹாஜத்துவாக நமக்கு இருக்கிறான். அவனிடத்துல எல்லா ஹாஜத்தையும் நம்ம பெற்று நம்ம கிருபை செய்வோம். இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு புனிதமான நாளாக இருக்குது. அரஃபாவுடைய நோன்பு. கடந்த ஒரு வருஷம், வரக்கூடிய ஒரு வருஷம் முன்பின் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். நாளைய நாள் நிறைய அவுராதுகள் ஜிக்கர் இருக்குது. இப்போ அதை சொல்லி காட்டுறதுக்கு நேரம் இல்லை. அந்த ஜிக்கர்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நெட்டில் அடிச்சிங்கன்னா நிறைய வந்துடுது கிதாபுகள் எல்லாம். அந்த ஜிக்கர் எல்லாம் நாளைக்கு பொதுவாகவே துவா கேட்குற நாளுங்க. நாளைக்கு முழுக்க இன்றைய இரவுல மகரிப்லேருந்து நாளைக்கு மகரிப் வரைக்கும் நீங்கள் என்னென்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்கிடுறான். என்ன துவா கேட்டாலும் கொடுத்துட்றான். அது இல்லாமல் இதில் வந்து 3 மடங்கு உண்டான சான்ஸ் கிடைக்குது. வெள்ளிக்கிழமை இரவுல பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை இரவுல கேட்குற துவா அல்லாஹ் கபூலாக்குறான்னு. வெள்ளிக்கிழமை இரவாகவும் இருக்குது, அரஃபாவுடைய நாளாகவும் இருக்குது நாளைக்கு. அதனால இந்த நாளில் நம்ம கேட்குற துவாவை வந்து அல்லாஹ் சந்தோஷமான முறையில் கபூலாக்கிடுறான். அதனால உங்களுக்கு என்ன ஹாஜத்து வேணாலும் நல்லா கொடுத்துட்றான். அல்லாஹ் நம்ம துவாவை கபூலாக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அதனால் நாளைக்கு முழு நாளை நோம்பு பிடிச்சி அல்லாஹ் கிட்ட துவாவுக்காகவே நாளைக்கு நாளை ஒதுக்கிடுங்க. ஆரோக்கியத்துக்காக ஒதுக்கிடுங்க. அல்லாஹ் தாலாவுக்கு செல்வ வேணுமா, என்ன வேணும்னாலும் கொடுத்துருவோம். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு நாளை நாம் கண்டிப்பாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். ஜிக்ர் ஃபிக்ர்லேயே இருக்கணும். எந்த விதமான வீண் பேச்சும் பேசிடாமல், எந்த விதமாக சண்டை சச்சன் பற்றாமல், குறிப்பாக பிள்ளைகளை யாருமே வந்து எந்த காரணத்துக்கும் நாளைக்கு பொதுவாகவே திட்டக்கூடாது. எதுவும் குறிப்பாக நாளை நடத்தினா திட்டிடக்கூடாது. ஏன்னா அது துவா கபூலாகிற நாளாக இருக்கிறது. இந்த பகலில் கேட்குற துவா ஃபுல்லாகவே கபூலாகுது, இரவில் கேட்குற துவாலாம் கபூலாகுது. அதனால் நாளை முழுக்க அல்லாஹ்வோட ரசூலுக்காக நீங்கள் அதை வந்து சிறப்பான முறையில் துவா செஞ்சு பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய பொருத்தத்துக்காக அல்லாஹ் கிட்ட கேளுங்க. ஹஜ்ஜு பாக்கியத்துக்காக கேளுங்க, சொந்த வீடு வாசலுக்காக கேளுங்க, கல்யாண பாக்கியத்துக்காக கேளுங்க, பிள்ளைகட்டில் கொம்புரு வச்சுன்னு அந்த கொம்புரு கரையர்னு கேளுங்க. என்னென்ன ஹாஜத்துகள் நாட்டு தேட்டங்கள் இருக்குது எல்லாத்தையும் கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். வரக்கூடிய வருஷங்களை நீங்கள் பார்ப்பீங்க. செல்வ சீமானாக நீங்கள் இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அல்லாஹ் கிருபை செஞ்சிருவா. அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதே மாதிரி 2 பெருநாளுடைய இரவுலையும் அல்லாஹ் துவா கபூலாக்குறான். அது நாளைக்கு இரவு அந்த பெருநாளுடைய இரவாக இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இரவுலையும் சரி முழுக்க துவா கேட்டுக்கிட்டே இருங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெரிய பாக்கியமான இது நமக்கு பக்கத்தில் கிடச்சிட்டு இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தி அல்லாஹ் கிருபை செய்வான். அல்லாஹ் இடத்துலேருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்தோஷமாக வாழணும். குறிப்பாக மௌலா எங்களுடைய பாவத்தை நீ மன்னிச்சு அல்லான்றதை கேளுங்க. 2வது அல்லாஹ் உன்னுடைய பொருத்தங்களுக்கு கிடைக்கணும் அல்லான்றதை கேளுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. ஆனால் முழுக்க ஸலவாத் ஓதக்கூடிய எங்கள் நாவில் சதா அல்லாஹு அலா ஸிக்ர் ஸலவாத்து கலிமா ஓதக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லான்னு கேளுங்க. அதே மாதிரி ஒரு கணப்பொழுதும் உன்னுடைய நினைவிலிருந்து நாங்கள் விலகிறாமல் எங்களை பாதுகாத்துக்கியா அல்லா. ஹராமான உணவு உண்ணிடாமல் எங்களை பாதுகாத்துக்கியா அல்லா. ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லான்னு சொல்லி அல்லா கிட்ட அழுது மன்றாடி நாளைக்கு நாள் முழுக்க என்ற இரவுலேருந்து நாளை மறுநாள் காலையில் வரைக்கும் நீங்கள் துவாவாகவே வச்சுக்கிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கிருபை செஞ்சிருவா. இப்போ நம்ம ஜிக்ர் செய்வோம். அனைத்து சிருஷ்டிகளுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் நம்முடைய ரப்பு தான் தேவையை பூர்த்தின்றத சிந்தனையில் கொண்டு வந்து நம்முடைய என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் அல்லாஹ்கிட்ட முறையிட்டு கேட்போம். குறிப்பாக நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோம், அல்லாஹ் பாவம் மன்னிச்சிடறான். அதில் இன்னொரு விஷயம், அடியார்களுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை அடியார் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால எந்த காரணத்தை கொண்டோ யார் மனசையும் புண்படுத்திடாதீங்க, யார் மனசையும் வேதனைப்படுத்திடாதீங்க, யாருக்கும் நோவினை செஞ்சிடாதீங்க. இதை ஒன்று விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பேணுதலாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கிருபை உங்களுக்கு மேலே ரொம்ப அதிகப்படுத்திடும். ஏன்னா எந்த அடியாரை நோவடிச்சினா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, எந்த அடியாரை கஷ்டப்படுத்தினாலும் நாயகத்துக்கு பிடிக்காது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பேணுதலாக இருந்துட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை அதிகப்படியாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கிருபை செஞ்சிருவான். அதனால் யாரையாவது புண்படுத்தினார் கூட அவர் இடத்துல எப்பா நான் பேசுனதை நீ மன்னிச்சிருப்பான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க. அதனால ஒன்றும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம். எல்லா இடத்துல நம்ம உயர்ந்த நபராக மாறிடுவோம். அல்லாஹ் கிருபை செய்வான். குடும்பத்தில் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்க. பிள்ளைகள் எல்லோர்களுக்கும் உறவுகள் சொந்த பந்தங்கள் ரத்த தொப்புள் கூடிய உறவுகள் எல்லா இடத்துலையும் நட்பு பாராட்டுங்க. அல்லாஹ் கிருபை செய்வான். அல்லாஹ் பொருந்திக்கிடுவா. இப்போ நம்ம ஜிக்ர் செய்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ் ஜிக்ர் செய்ய போகிறோம். சிந்தனையில் என் மௌலா நீ என் கூடவே இருக்கிறியா அல்லா, என் தேவையை நீ தான் எல்லா பூ செஞ்சுக்கிட்டு சிந்தனையில் கொண்டு வந்து ஜிக்ர் செய்வோம். ஃபஅலம் அன்னஹு அஃலல் ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ்
إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله إلا الله إلا الله إلا الله لا إله 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 إلا محمد رسول الله صلى الله عليه وسلم. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا محمد كما صلى عليه صلاة وسلام دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اوصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية وصلاة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم، وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والحريين والخندقين والحنينين والتبوكين وسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين، وخصوصا إلى أرجو شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه، وخصوصا إلى شيخنا سيدنا سلطان العارفين وسلطان سيد أحمد كبير فاعل رضي الله عنه، وخصوصا إلى شيخنا سيدنا خواجة معين الچشتي رضي الله عنه، وخصوصا إلى شيخنا سيدنا ميران صاحب قادر الشاء العبيد، وخصوصا إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء الفقهاء والشهداء الصالحين. اللهم باركنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين. எங்களுடைய எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதர சகோதரி, உற்றார் உறவினர், நண்பர்கள், தோழர்கள், உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களுடைய பாவத்தை மன்னிச்சருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்கள் அனைவருக்கும் ஈமான்ல உறுதியக்கூடிய அல்லாஹ், ஐவேளை தொழில் நேமா தொழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவர்களுக்கு குடும்பத்தோட ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்கள் உயிரில் மேலான கனவின் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், அவருடைய தர்பாருக்கு ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், நாயத்துடைய கருணையை எங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ள நாயனே, நாங்கள் வாழ்நாள் முழுக்க கலிமாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்கள் ஈமான்ல உறுதியை கொடுத்து ஈமான்தாரியாக இறுதி மூச்சு வரை இருக்க பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்கள் உயிரில் மேலான கண்மின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு கொண்டு எங்கள் நாயகத்தை பார்த்த சந்தோஷத்திலேயே, நாயகத்தை பார்த்துக்கிட்டே சக்கராத் வேதனை என்னன்னு தெரியாம எங்கள் நாயகத்தை பார்த்த அந்த மகிழ்ச்சியிலேயே களிமா சொல்லி சாட்சி சொல்லின வண்ணமாக அவன் இடத்துல வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை வழங்கிய ரப்பி அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கு நீடித்த ஆயக்கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், செல்வ செழிப்பான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், ஈமாந்தனமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், சீமாந்தனமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், விலாயத்துடைய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, இந்த சல்வாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, அந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் நேச்ச வைத்தார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்ட தேட்டங்கள் வைத்து வந்தார்களோ அவர்கள் அனைத்து ஹாஜத்துகளை நீ நிறைவேற்றருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்கள் குடும்பத்தில்
சந்தோஷத்தை கூடிய அல்லா, செல்வ செழிப்பக்கூடிய அல்லா, அவர் குடும்பத்தில் பரக்கத் செய்ய அல்லா, அவர் குடும்பத்தார்களுக்கெல்லாம் எல்லா விதமான சகல சௌபாக்கியத்தையும் வழங்கி அருள்வாயாக அல்லா. எங்களில் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபா கூடிய அல்லா. யா அல்லா ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் வியாதிஸ்தராக அந்த வியாதியெல்லாம் நீ குணமாக்கி கூடிய அல்லா. யா அல்லாஹ் மருத்துவமனையுடைய கஷ்டங்களை விட்டு காப்பாத்திரியா அல்லாஹ், மருத்துவமனை வேதனைகள் சோதனைகள் செலவினங்களை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யாரெல்லாம் மருத்துவமனையில் நோய் நொடியில் கஷ்டப்பட்டு இருக்கிற அவர்களுக்கெல்லாம் நீ ஷிஃபாவை கொடுத்து அவர் குடும்பத்தோட சலாமத்தாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நீதிமன்றத்தினுடைய பிரச்சனைகளை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். காவல் நிலையத்தினுடைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் ஒரு சிக்கல்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, எங்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். அல்லா ரப்பே ரஹ்மான கிருபையில் நாயனே, எங்களில் யார் யாருக்கெல்லாம் கொமுறு இருக்கோ அந்த கொமுறையெல்லாம் நீ கரையேற்றக்கூடிய அல்லாஹ். அல்லா யாரெல்லாம் கொமுறு வச்சிருக்கிறாரோ அந்த கொமுரெல்லாம் சலாமத்தாக திருமணமாகக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், அழகான ஜோடி பொருத்தத்தை அமைச்சக்கூடிய அல்லாஹ். அல்லா ரப்பே ரஹ்மானே, கணவனுக்கு மனைவிக்கும் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்துக்கூடிய அல்லாஹ். அல்லா ரப்பே ரஹ்மானே, எங்களை யார் யாருகளுக்கெல்லாம் குழந்தைகள் எல்லோரும் குழந்தை பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். அல்லா எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அறிவு ஞானமுள்ள குழந்தைகளாக, புத்தி கூர்மையான குழந்தைகளாக, படித்த பட்டதாரிகளாக, ஹாபிதுகளா, ஆலிம்களா, ஆரிஃபீன்களா, முத்தகீன்களா, டாக்டர்களா, கலெக்டர்களா, நீதிபதிகளாக, பெரும் பெரும் பாக்கியவான்களாக ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சலாமத்தான வாழ்க்கையாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எந்த விதமான தீய செயலில் ஈடுபடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான கிருபையில் நாயனே, எங்களுடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாக இராமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எந்த விதமான கெட்ட சகவாதத்தில் சிக்கிறாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் யாருடைய சூழ்ச்சியிலே மாட்டிடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழகான வாழ்க்கையை ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சீமாந்திரமாக வாழனியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மனநிறைவாக வாழனியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உன்னுடைய பாதுகாப்புல வாழனியா அல்லாஹ். உன்னுடைய கார்மானத்தில் எங்களுடைய பிள்ளைகளை நீ அரவணைச்சிக்கையா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக்க அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் சதா அல்லாஹ் ரசூல் பொருத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எந்த விதமான பிரச்சனைகள் சோதனைகள்ல எங்க பிள்ளைகள் மாட்டிடாமல் பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பிள்ளைகள் சதா உன்னுடைய மஸ்ஜிதில் இருந்து ஐவேளை தொழுது உனக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை ஆக்கிறியா அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளன் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை எப்படியெல்லாம் அழகா வாழ வைக்கணும்னு நினைச்சார்களோ அது மாதிரி வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எங்கள் அனைவர்களுக்கும் சந்தோஷத்தை சலாமதியை நிம்மதியை கூடிய அல்லாஹ், மன நிறைவை கூடிய அல்லாஹ். மன கஷ்டம் பண கஷ்டத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் பஞ்சத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். வறுமையை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். பலா முசீபத்தில் விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். ஆபத்துகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். விபத்துகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். கந்திஷ்டி போட்டி பொறாமை எதிர்ப்பு செய்வன சூனிய முசீபத்துகள் ஆபத்துகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் சுனாமி நிலநடுக்கம் பூகம்பம் புயல் மழை போன்ற அனைத்து வகையான சீற்றங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் எந்த விதமான பொய் புரட்டுகளோ பித்னா பசாதுகளோ வீணான காரியங்களில் ஈடுபடாமல் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்கள் நாவல சதா அல்லாஹ் அல்லாஹ் சிக்கர்லேயே இருக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். களிமா ஓதக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். நாங்கள் வாழ்நாளில் அதிகப்படியாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் உயிர் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நிலவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எங்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நீ நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். நிம்மதியான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய வியாபாரத்தில் பறக்கச் செய்ய அல்லாஹ். எங்களுடைய உத்தியோகத்தில் பறக்கச் செய்ய அல்லாஹ். எங்களுடைய தொழில்துறையில் பறக்கச் செய்ய அல்லாஹ். எங்களை சார்ந்த யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நீ கை நிறைய பறக்கத்தை கொடுத்து அவர்கள் குடும்பத்தில் சலாமத்தாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். கணவனுக்கு மனைவிக்கும் சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் பாசத்தையும் நீ கூடிய அல்லாஹ். குடும்பத்தில் நிம்மதியை கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, வறுமையை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். நிரந்தரமான சொந்த வீடு வாசலை கொடுத்து எல்லோரையும் நீ அழகுப்பாரியா அல்லாஹ். யா அல்லாஹ் வாடகத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சொந்த வீடை கொடுத்து சந்தோஷமா ஆக்கி கிருபை செய்ய அல்லாஹ். சதா வாழ்நாள் முழுக்க
நாங்கள் சுன்னத் ஜமாத் கொள்கை உடையவராக இருக்கணும் யா அல்லாஹ். நபிமார்கள் வழிமார்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்து அருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்களுக்கு எந்த விதமான அவமானத்தையோ பிரச்சனையோ எங்களை தராமலே பாதுகாத்துறியா அல்லாஹ். வாழ்நாள் முழுக்க மன நிறைவோடு சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, எங்கள் துஆக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கியா அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா வ தகப்பல் துஆனா வ தம்மின் நியத்தனா வ ஹஸ்ன் முராதனா பி ஹர்மத் சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க அவருடைய ஹஜ்ஜை எல்லாம் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக்கி சலாமத்தா இன்னைக்கு அரஃபா தினத்தில் அவங்க சந்தோஷமா அவங்க கேட்ட துஆவெல்லாம் நீ கபூலாக்கி கொடுத்து சலாமத்தான முறையில் நீ கூட்டு போன ரப்பே, சலாமத்தான முறையில் கூட்டு வந்து சேர்த்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்க எல்லோர்களுக்கும் அந்த பாக்கியத்தை நீ கூடிய அல்லாஹ். நாங்கள் எல்லோர்களும் குடும்பத்தோடு அரஃபா மைதானத்துக்கு வந்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களை எந்த விதமான சோதனை தந்துடாதே அல்லாஹ். எங்களை எந்த விதத்திலையும் சோதிச்சிடாதே அல்லாஹ். எங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்திடாதே அல்லாஹ். எங்களை பொருந்திக்கே அல்லாஹ். நாங்கள் எதுவும் உனக்கு புண்படுற மாதிரி நாங்கள் நடந்தாது நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கள் பாவத்தை பார்க்காதே அல்லாஹ். உன்னுடைய கிருபை பாரு அல்லாஹ். நீ கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனுக்கு இருக்கிற, நீ கஃபாராக இருக்கிற, நீ ரஹ்மானாக இருக்கிறியா அல்லாஹ். உன்னுடைய ரஹம ஆதரவு வச்சு நாங்கள் கேட்கிறேன் அல்லாஹ். எங்களுக்கு துஆ கேட்க வச்ச ரப்பே, இந்த ஸலவாத் மஜ்லிஸ் கூட்டு வந்த ரப்பே, நாங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். பெரியோர்கள் முதியோர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் கண்ணியத்தையும் மதிப்பு மரியாதை அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ். பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். பெரியோர்கள் முதியோர்களுக்கெல்லாம் கைகால் சஹத் சலாமத்தை ஆபியத்தை ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி கண்ணொலி அதிகப்படுத்தி அவர்களுக்கு மன நிம்மதியை கூடிய அல்லாஹ். இஸ்ஸத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ். அவர்கள் ஆசைகளை எல்லாம் நீ நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். எல்லோர்களுக்கும் கல்யாண பாக்கியம், பிள்ளைக்குட்டி பாக்கியம், பேரம்பேத்தி பாக்கியம், கொள்ளுப்பேத்தி பாக்கியத்தெல்லாம் கொடுத்து அவர்கள் எல்லார்களையும் நீ கொண்டாடமாக சந்தோஷமா வையா அல்லாஹ். எங்கள் துஆக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கியா அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிகி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.